ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அமங் த ஃபாலோயிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் சொல்றாங்க. So, இது இருக்கட்டும். அடுத்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன். இது இருக்கட்டும். மூணாவது பாருங்களேன், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் இஸ் மோர் தென் இட்ஸ் அலை அப்படின்னு இருக்குல்ல. இந்த மூணு இதுலயுமே, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லயுமே அவங்க கேட்கிற கேள்வி என்ன, ரெசிஸ்டிவிட்டி 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 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு சொல்லி நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ரெசிஸ்டிவிட்டி தமிழும் மின்தடை திறன் கிடையாது, மின்தடை என்னன்னு சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் மாத்திங்க, திறன் வராது, மின்தடை என்னன்னு வரும். நம்ம ஃபண்டமெண்டலா எப்படி லேர்ன் பண்ணிருப்போம்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸையும் ரெசிஸ்டிவிட்டியும் வந்து கம்பேர் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இது ரெண்டு என்னன்னா நான் சிம்பிளா புரிய வச்சுறேன். இப்ப என்னன்னா ஒரு பைப் இருக்கிற மாதிரி வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கேன். இது வந்து ஒரு பைப் அப்படின்னு வந்து நினைச்சுங்க. ஒரு பைப் வந்து இருக்கு. இந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போகுது அப்படின்னு நினைச்சுக்கேன். இந்த பைப்புக்குள்ள என்னன்னா தண்ணி போகுது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்காக தான். இந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போகுது. இந்த இடத்துல என்ன, இந்த பைப்ல வந்து மண்ணு அடைச்சிக்கிற மாதிரி நினைச்சுக்கேன். இந்த மண் வந்து அடைச்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி போகும்போது என்ன, இந்த மண்ணு கிட்ட வரும்போது என்னன்னா அந்த ஸ்பீடு வந்து குறையுமா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த பைப்பை நீங்க எதாவது நினைச்சுக்கன்னா கண்டக்டர், கடத்தும் அப்படின்னு நினைச்சுக்கேன். அதாவது மின் கடத்தி அப்படின்னு நினைச்சுக்கேன். அந்த உள்ளக்க போற தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் என்னன்னா கரண்ட். அதாவது ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போகும்போது அந்த கரண்ட தடை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல மண்ணுன்னு சொன்னேன், இதுதான் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போறத தடுத்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். தமிழ்ல வந்து மின்தடைன்னு சொல்லுவோம். இத ரெசிஸ்டிவிட்டின்னு எது சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல என்ன, ஒரு பைப்புன்னு சொல்லணும். இந்த மாதிரி என்னெல்லாம் பைப் இருக்கோ, அதாவது என்னெல்லாம் பைப்னா என்னெல்லாம் கண்டக்டர் இருக்கோ, அது கண்டக்டர்ல இருக்கலாம், இல்ல கண்டக்டர் இல்லாதது கூட இருக்கலாம். அதாவது தமிழ்ல மின்கடத்து பொருள், மின்கடத்தா பொருள்னு சொல்லுமா. இப்ப கண்டக்டருக்கு ஒரு பெஸ்ட் வந்து காப்பர் வயர் வந்து சொல்லலாம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற வயர் எல்லாமே வந்து காப்பர் வயரும். இதே வந்து கண்டக்டர் அல்லாது மின்கடத்தா பொருளுக்கு என்ன சொல்லலாம், மரக்கட்டை வந்து சொல்லலாம். மரக்கட்டை என்ன, உள்ளக்கு கரண்ட் போகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படிலாம் வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, உள்ள கரண்ட் போகும்போது என்ன மாதிரிலாம் தடைப்படுதோ அதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியை சொல்லுவாங்க. அப்ப ரெசிஸ்டிவிட்டி மோர் ஆஃப் என்னன்னா மெட்டீரியலை பொறுத்தது, மெட்டீரியலை பொறுத்தது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் என்பது ஒரு ப்ராடரான டேர்ம். கரண்ட் போகிறத தடை பண்றதா வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம், அது வந்து மெட்டீரியல் பொறுத்ததா இருக்கும், லென்த்தை பொறுத்ததா இருக்கும், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்ததா இருக்கும், டெம்பரேச்சரை பொறுத்ததா இருக்கும். அது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெட்டீரியல் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொறுத்து மாறுபடுது. லென்த் மீன்ஸ் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பைப்புக்குள்ள கரண்ட் போற மாதிரி போகுது. இப்ப ரொம்ப தூரத்துக்கு வந்து பைப்பு தான் என்ன ஆகும், ரொம்ப தூரத்துக்கு இருக்கும்போது நிறைய இடத்துல என்னன்னா அந்த மண் அடைச்சிட்டு இருக்கும். அப்ப என்ன, இந்த சைடு வரும்போது, அதாவது இந்த இந்த பைப்போட லென்த் எவ்வளவு தூரம் வந்து பெருசா இருக்கோ, அதுக்குள்ள எவ்வளவு மண் அடைச்சிட்டு இருக்கோ, அது வரைக்கும் என்ன ஆகும், அந்த தண்ணி போற ஃப்ளோ வந்துன்னா ஸ்டாப் ஆயிட்டே இருக்குமா. அதேதான் வந்துட்டு கண்டக்டர்லுமே, அந்த கண்டக்டரோட லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது மின் கடத்துற பொருளோட லென்த் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த லென்த்தை பொறுத்து என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸுமே அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்து. அது என்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த கண்டக்டர், அதாவது இந்த பைப்புன்னு சொன்னோமா, இந்த பைப்போட இது வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பைப்போட லென்த் இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதன் வழியே வந்து கரண்ட் போகும்போது என்ன ஈஸியா உள்ள போகும். அதே இது இவ்வளவு சிறுசா இருக்குன்னு வச்சுக்கலாம், இதன் வழியே வந்து கரண்ட் போகும்போது என்ன ஆகும், கம்மியா தான் போகும். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல வந்து அதிகமா கரண்ட் போகும், இதுல போகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும், இந்த பெருசா இருக்கிற ஏரியால வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கிற ஏரியால வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஏரியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் என்ன சொல்றோம்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த மாதிரி பைப்பா இருக்கும். ஏன்னா வயருமே எப்படி இருக்கும், நம்ம காப்பர் வயருமே வந்து இந்த மாதிரி பைப் ஷேப்ல தான் வந்து உருண்டையா மாத்திருப்பாங்க. அதனால அது பேரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இதை வச்சு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். முதல் ஸ்டேட்மெண்ட்ல ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இப்பதான் நான் சொன்னேன், ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து, மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது வந்து கரெக்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தான், ஒரே ஒரு செகண்ட் இங்க பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ் தான் எதை பொறுத்ததுன்னா டிபெண்ட் ஆன் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஆனா ரெசிஸ்டிவிட்டி ஆனது ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு மெட்டீரியல் இல்ல வந்து டெம்பரேச்சர். இதை பொறுத்து என்னன்னா வேறுபடும். இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இண்டிபெண்டா இருக்கிறது கரெக்ட் தான், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். மூணாவது பாருங்களேன், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் இஸ் மோர் தென் இட்ஸ் அலாய் அப்படின்னு இருக்குல்ல.
இதுல ஒண்ணு லேர்னிங் இருக்கு. அதாவது இப்போ ஒரு மெட்டல் அப்படின்னு இருக்கு. ஒரு மெட்டல் இருக்கு. அதே மாதிரி வந்து நான் மெட்டல் இருக்கு. மெட்டல், நான் மெட்டல். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. மெட்டல் என்ன உலோகம். உலோகம் என்ன பண்ணும்? ஈஸியா வந்து என்னன்னா கரண்ட் போறதுக்கு அலோ பண்ணும். ஒரு காப்பர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லுவோம்? மெட்டல் சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி என்ன மின்தடை அதாவது மின்தடை மீன்ஸ் வந்து தடுக்கணும். ஆனா என்ன மெட்டல் ஆனது தடுக்காது கரண்ட் ஃப்ளோத. அதனால என்ன இந்த இடத்துல ரெசிஸ்டன்சிபிள் ரோன்னு சொல்லுவாங்க. அதனால ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். நான் மெட்டல் இப்ப மரக்கட்டெல்லாம் நான் மெட்டல் அதுக்கு என்ன ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆலாய்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு மெட்டல்ல நிறைய மெட்டல் வந்து ஆட் பண்ணி இல்ல மெட்டலும் நான் மெட்டலும் சேர்த்து உருவாக்கதான் என்ன அலைன்னு சொல்லுவாங்க. அலாய் என்ன சொல்லுவாங்கன்னா செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஒரு கண்டக்டர் எப்படி பார்க்குமோ அது பார்க்குற பாதி வேலையை தான் பார்க்கும். ஸோ அதனால இது என்ன சொல்லலாம்? இதுல ரெசிஸ்டிவிட்டி வந்து என்னன்னா இந்த மெட்டலை விட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து என்ன அதிகமா இருக்கும் ரைட்டா. ஸோ மெட்டல் தான் இருக்கலே ரொம்ப வந்து கம்மியா இருக்கிற வந்து ரெசிஸ்டிவிட்டி கொண்டுதான் இருக்கும். அடுத்து வந்து எதுக்கு இருக்குன்னா செமிகண்டக்டர் இருக்கும். அடுத்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா நான் மெட்டல் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். அதனால இங்க பாருங்க ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் வந்து அலாயை விட அதிகம் கிடையாது. என்ன வரும்? அலாயை விட வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இது எல்லாமே கான்செப்ட். நீ ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களால கையே வைக்க முடியும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல இருக்கு. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்க ஃபண்டமெண்டல் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அகைன் டெல்லிங் தட்